வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு குக்கிங் வீடியோவிற்கு உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பண்ணி காட்ட போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரட். அப்படி இல்லை நம்ம வீட்டில் ஸ்பெஷல் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னாலும் அந்த ஸ்பெஷல் சாப்பாடு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா மிச்சம் ஆகி போன ஒரு சாப்பாடை வித்தியாசமாக மாற்றுற ஒரு சாப்பாடு, ஒரு டிஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் இன்னைக்கு பண்ண போகிறது சில்லி இட்லி, ஆனால் வித்தவுட் ஃப்ரைங். இட்லியை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்காம நான் சில்லி இட்லி பண்ண போகிறேன். அதான் ஸ்பெஷல். எப்படி பண்ணுறதுன்னு உங்களோட சேர்ந்து பண்ணுறேன், வாங்க பார்ப்போம். நான் ஒரு 6 இட்லி எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கான அளவு தான் சொல்கிறேன். இப்போது ஒரு இந்த சைஸ் துண்டு இஞ்சியை வந்து நான் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், அப்புறம் கெச்சப் வந்து 1 டேபிள் ஸ்பூன், சோய் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும், அதனால் சும்மா தேவையான அளவுனே வச்சுக்குவோம். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய வெங்காயம் வேணும். இதில் பாதி குடமிளகா இருந்தால் போதும். இல்லை நீங்கள் ஒரே ஒரு கலர் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு குடமிளகா யூஸ் பண்ணுங்கள். கட் பண்ணாமல் வச்சுருக்கேன்னா இது கட் பண்ணுறது தான் இந்த சில்லி இட்லியில் பார்க்கறதுக்கு அழகு. அதனால தான் இப்போது நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க பச்சை மிளகா 3 2 எடுத்துக்கிறீங்கன்னா இப்படி க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதாவது 2ஆக கட் பண்ணிக்கணும் அது. அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை முதல்ல 4ஆக கட் பண்ணுங்கள். அப்புறம் 8 ஆக்குங்க. அதுக்கப்புறம் லேயராக பிரிக்கணும். இதில் நம்ம பெரிய லேயர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து குடமிளகாவும் இதே மாதிரி சைஸில் கட் பண்ண போகிறோம். நான் க்ரீன் அண்ட் ரெட் 2 எடுத்துகிட்டு இருக்கிறதுனால பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். 1 2 அவ்வளோதான். 1 2 இது போதும் நமக்கு. அதே மாதிரி தான் இட்லி. நீங்கள் வந்து சுட்டுட்டு எடுக்கிறீங்கன்னா உடனே பண்ண போகிறீங்கன்னா நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை காலையில் பண்ண இட்லியாகவும் இருக்கலாம், நேற்று பண்ண இட்லியாக கூட இருக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சில்லி இட்லியை வந்து முதல்ல நிறைய எண்ணெயை ஊற்றி இட்லியை வந்து அதை போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. இல்லை அப்படி லைட்டாக வறுத்து கூட எடுப்பாங்க. அது இட்லி வந்து சட்டியில் ஒட்டிப்போம். அந்த பொரிச்சது வந்து பயங்கர எண்ணெயாக இருக்கும். இதெல்லாம் வந்து எனக்கு எந்த வகையிலையும் ஒத்து வரல. ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காகவே இருந்தாலுமே கூட அவ்வளோ எண்ணெய்லாம் தேவையில்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ நான் இந்த மாதிரி பண்ணேன். வெறும் பொரிக்காமல் இட்லியில் சில்லி இட்லி பண்ணும்போது வேறு லெவல் டேஸ்ட்டு. ஸ்கூலில் சாப்பிடும்போதும் கூட வந்துட்டு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். ஸோ ஸ்கூல்லுன்னு கிடையாது, நம்ம வீட்டில் நைட்டு ஈவினிங்கில் பண்ணுறோம், சுட கொடுக்குறோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 குழிக்கரண்டி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா நீலகாக்கில், அந்த இஞ்சியை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் போட்டு அது கலர் மாற ஆரம்பிக்கும் போது நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவை நீங்கள் என்னென்ன கலரில் வேணால் வாங்கி சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவுக்கு ஒரு பெரிய குடமிளகா தான் அளவு. குடமிளகா போட்டு ஒரு 30 செகண்ட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நீலகாக்கில் நடுவில் 2 அந்த பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். ஆக்சுவலி குடமிளகா பார்த்தீங்கன்னா ரொம்ப குழஞ்சிதுன்னு தான் நல்லா இருக்காது. குடமிளகாவோட டேஸ்ட்லேயே அது ஹாஃப் குக்டாக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். அதனால் இது போட்டு இந்த மாதிரி ஒரு பாதியாக குக் ஆகிட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்க இந்த 1 டேபிள் ஸ்பூன் சாய் சாஸ், அப்புறம் ஒயிட் வினிகர், அதுக்கப்புறம் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் கெச்சப், இது எல்லாத்தையும் கலக்கணும்.
தெளிச்சு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி அப்படி தெளிச்சு விடுங்க. இப்போ இதுக்கு உப்பு எதுவும் தேவையில்லை. ஏன்னா நம்ம இட்லிலையும் இட்லி மாவுலையும் உப்பு போட்டு தான் வேக வைப்போம். ஸோ இட்லிலையும் உப்பு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சால்ட் சாஸில் நம்ம போட்ட சாஸஸ் எல்லாத்துலேயுமே சால்ட் இருக்கும். அதனால உப்பு தேவையே இல்லை. லைட்டாக கம்மியாக இருக்கும். இருந்தாலுமே அது வேணும்னா கடைசியாக லேசாக தூவிக்கலாம். இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட பெட்டர் தான். ஆக்சுவலி நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதில் காரம் எதுவும் சேர்க்க வேணாம். இதுவே போதும், இதுவே நல்லாயிருக்கும். ஆனால் பெரியவங்களுக்கு பண்ணுறீங்க, வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்போ பண்ணுறீங்கன்னா கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இட்லியை சேர்க்கலாம். இப்போது நான் போட்ட விஷயம் எனக்கு போதும். நான் குழந்தைங்களுக்காக தான் பண்ணுறேன். அதனால் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த இட்லி. நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ இல்லை குட்டி குட்டி இட்லி சுடுறீங்களோ எனக்கு தெரியல. ஆனால் நல்லா ஆறி இருக்கணும். அது சூடாக இருக்க வேணாம். அந்த இட்லியை போட்டு இது 2 புரட்டி விட்டிங்கன்னா சும்மா தகன்னு அந்த சாஸ்லலாம் ஊறி பெருசாக எண்ணெய் இல்லை, நம்ம இதில் போடல இல்லையா. ஆனால் செம்ம டேஸ்டான சில்லி இட்லி இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வளோதாங்க, நம்ம இட்லி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதாகட்டும், லஞ்ச் பாக்ஸுக்கு, இல்லை வீட்டுக்கு யாராவது வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக பண்ணுற டிஷ் ஆகட்டும், இல்லைனா வந்துட்டு குழந்தைங்க ஈவினிங் வந்தோடனே சாப்பிடணும்னு நினைப்பாங்களா, அதுக்கும் சூப்பராக இருக்கும். அப்புறம் சைட் டிஷ்ஷாகவும் சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி சில பல பெருமைகள் வாய்ந்த இந்த சில்லி இட்லியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இதுக்கு 100% வவுச் பண்ணுவேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இப்போ சொல்ல போகிறேன். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து எவ்வளோ எண்ணெயை சாப்பிட்றோம் அப்படின்ற எந்த கில்ட்டும் இல்லாமல் இட்லியை இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றது, இவ்வளோ டேஸ்ட்டாக அது இருக்கிறது அப்படிங்கிறது நிஜமாகவே ஒரு பிளிஸ் தாங்க. ஸோ நீங்களும் பண்ணி பார்த்துட்டு இந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிங்க. இணைந்திருந்த நண்பர்களை தொடர்ந்து பயணிப்போம்.